கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இப்போது அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. பிரைஸ் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இது பரிசுத்தாவே எனக்கு வெளிப்படுத்துறது நிமித்தம் தான் இப்போ அந்த அம்மாவை கொடுத்து வீடியோ போட வேண்டியது இருக்கு. சாரி, இது வந்து அம்மாவே கிடையாது, இது ஒரு சூனியக்கார பிசாசு. அதாவது விசுவாசிகள் நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. என்னடா இவன் எப்படி பேசுகிறான்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் நான் ஆதாரத்தோடு தான் இப்படி பேசுகிறேன். இந்த ஆதாரத்தை இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். எப்படி இந்த அம்மா வந்து ஒரு சூனியக்கார அம்மா, ஆனால் நீட்டாக பைபிள் எடுத்து உட்காந்துக்கிட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துக்கிறேன், ஒரு ஜெபிக்கிறேன் அப்படின்னு வந்து உட்காந்துருக்காங்க. ஆனால் இந்த அம்மா வந்து ஒரு சூனியக்கார பேய் என்பதை நான் இந்த வீடியோவில் ஆதாரத்துடன் தான் நான் வந்து கூறப்போகிறேன். அந்த வீடியோ ஆதாரத்தை நம்ம என்னங்கிறத பார்ப்போம். அதாவது இந்த அம்மா வந்து ஏப்ரல் 23 ஜான் ஜெபராஜ் ரிலீஸ் ஆகிடுவார். அன்னைக்கு எழுதி சொல்லுகிறேன், நாளைக்கு அவர் ரிலீஸ் ஆவார்னு இந்த அம்மா ஒரு வீடியோவில் வந்து பேசியிருந்துச்சு. Saw the Father God, and then I saw Melchizedek, and I was paying attention to Father God's right hand. He took a pen and wrote on the paper the report of Pastor John Jabraj. Today, 23rd tomorrow, Pastor John Jabraj is going to be released with no black mark, no blame report. நான் வந்து மெல்கிசேதேக்கை பார்த்தேன். மெல்கிசேதேக்கே வந்துட்டாராம் இந்த கோமாளிக்காக. முதல்ல யோசேப்போட ஒப்பிட்டாங்க, மோசையோட ஒப்பிட்டாங்க, இப்போ மெல்கிசேதேக்கோட இந்த கோமாளியை வந்து பிதாவே ரைட் ஹேண்ட் வச்சு எழுதினாராம். எழுதி ஏப்ரல் 23 ஜான் ஜெபராஜ் வெளியே வந்துட்டார் அப்படின்னு இந்த அம்மா தான் வீடியோ போட்டு கூறிட்டு, அம்மா தான் கூறியிருக்கு ஏப்ரல் 23 ஜான் ஜெபராஜ் வெளியே வந்துடுவான்னு ஆதாரத்தோட நான் வீடியோவை நான் உங்களுக்கு வெளியிட்டிருக்கேன். இது நான் போன வீடியோவில் நான் கூறியிருந்தேன், இந்த அம்மா இப்படி ஏப்ரல் 23 ஜான் ஜெபராஜ் ரிலீஸ் ஆயிடுவார் இப்படின்னு பொய் தீர்க்கத்துன்னு சொல்லியிருந்தேன். உடனே என்னோட வீடியோவை பார்த்துட்டு இந்த அம்மா, நான் ஏப்ரல் 23 ஜான் ஜெபராஜ் ரிலீஸ்லாம் ஆவார்னுலாம் நான் சொல்லலை, அவருக்கு என்ன ப்ரேயர் பண்ணுறதான் சொல்கிறேன் அப்படின்னு துணிகரமாக இந்த அம்மா பொய் சொல்லுது. இப்போ அந்த வீடியோவை பாருங்கள். வாய்ட் என்று எழுதினார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 23ன்ற நம்பரை நான் கேட்டேன்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறமா நான் என்ன சொன்னேன், ஐ பிலீவ் on April 23rd pastor is going to come out. அப்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம்னு சொன்னேன். 23rd tomorrow, Pastor John Jabraj is going to be released with no black mark, no blame report. Church of God, thank you for praying. பார்த்துருப்பீங்க, இப்போ முந்தைய வீடியோவும் பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க. முந்தைய வீடியோவில் என்ன சொல்லிச்சு, நான் அஷ்யூர் பண்ணுறேன், நான் எழுதிட்டேன் 23 அவர் வெளியே வந்துருவார்னு. இந்த வீடியோவில் வந்து என்ன பேசுது, நான் வெளியே வந்துருவாருலாம் சொல்லலை, நான் ஜான் ஜெபராஜ் 23 வெளியே வரணும்னு ஜபிக்கேன்னு தான் சொல்கிறேன்னு எப்படி துணிகரமாக போய் சொல்லுது பாருங்க. அதனால தான் விசுவாசிகளே நீங்கள் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இவர்களுக்குள்ளாக இருந்து செயல்படுகிறது எல்லாம் பொய்யின் ஆவி, அசுத்த ஆவிகள். அதுதான் இப்போ இந்த வசனத்தை லிஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். 1 ராஜாக்கள்ல கடவுளே இவர்களுக்குள்ள பொய்யின் ஆவியை வைத்து விட்டார். ஜாக்கிரதை. ரொம்பவும் மன வருத்தத்துடன் தான் இந்த வீடியோவை நான் பதிவிடுகிறேன். ஏனென்றால் எப்படி பிசாசானவன் வந்து எல்லாரையும் வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். ஒரு சைடில் பார்த்தோன்னா வேற்று கடவுள்களை வைத்துக்கொண்டு விக்கிரகம் பண்ணிக்கொண்டு கடவுளை அறியாதமல் பிசாசானவன் பண்ணி கொண்டு இருக்கிறான். இங்கே கிறிஸ்தவத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை வைத்துக்கொண்டு பிசாசானவன் வந்து வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். இதையெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப மன பாரத்துடன் தான் இந்த வீடியோவுக்கே நான் வந்தேன். நம்ம கடைசியில் கண்டிப்பாக இதுக்காக நம்ம ஜெபிப்போம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இருந்து கூட. ஏன்னா இப்படிப்பட்ட இவர்கள் வந்து விழ வேண்டும். அதுதான் வேத வசனம் கூறுகிறது, எடுத்துக்கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 2:17, அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும், ஈமேனையும் பீலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அப்படின்னா இந்த அம்மா பேசுறது, இந்த அம்மா போன்றவர்கள்லாம் நீங்கள் நிறைய எல்லாரும் வீடியோவும் பாருங்க, இவங்க வந்து இப்படி உங்க வார்த்தை வந்து அரிப்பிளவை போல அப்படி பறந்துகிட்டே இருக்கும். நான் உங்களுக்காண்டி ஜெபிக்கேன், உங்களுக்காக இது பண்ணேன், அவர் ரைட் ஹேண்டை போய் பார்த்தேன், நான் மேலேயே பார்த்துட்டு வந்துட்டேன் இப்படின்னு அரிப்பிளவை போல பிடறக்கூடிய இவங்க வந்து யார் என்றால் இவங்க எல்லாரும் ஈமேனையும் பீலேத்தும். இப்படிப்பட்டவர்கள் நீங்க விட்டு விலகிருங்க. உடனே எங்களை பார்த்து சொல்லுவாங்க, இவங்க குறை சொல்றாங்க, இவங்க நியாயம் இருக்காங்கன்னு. இந்த வசனத்தை நானா சொன்னேன், இந்த வசனத்தை பவுல் தான் சொல்றாரு. இந்த ஈமேனையும் பீலேத்தும் இப்படிப்பட்டவங்க தான், இவங்களை விட்டு நீங்க விலகுங்கன்னு பவுல் தான் சொல்றாரு. அப்படின்னா நாங்க குறை சொல்றோம்னு சொன்னீங்கன்னா நீங்க பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக பேசுகிறீர்கள். அதனால் நீங்கள் பொய்யாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை நம்பி போய் உண்மையாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு எதிராக பேசி ஆக்கினை அடைந்து விடாதீர்கள். விசுவாசிகளே, தயவு கூர்ந்து வேதத்துக்கு நீங்க திரும்பிடுங்க.
நான் உங்களுக்காக தான் மறுபடியும் கிறிஸ்துவின் ஆவியின் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறது. இது வேற யாருக்கும் கிடையாது, விசுவாசிகளாக உங்களுக்காக மாத்திரம்தான். நீங்க இப்படிப்பட்ட நய வஞ்சகர்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பதற்காக தான் நான் ஆதாரத்துடன் இந்த வீடியோவை நான் பதிவிடுகிறேன். நம்ம எப்படி துணிகரமாக பொய் பேசுது பாருங்க. நான் ஜெபிக்க தான் செஞ்சேன், நான் 23ஆம் தேதி வருவார்னு. ஆனா நம்ம என்ன சொல்லியிருக்கு, 23ஆம் தேதி கண்டிப்பாக வந்துருவார், எழுதி வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லுது. அப்புறம் எப்படி இன்னைக்கு துணிகரமா பேசுது பாருங்க பொய். அதனால இவங்கெல்லாம் நயவஞ்சகர்கள். அதனால தயவு கூர்ந்து இப்படிப்பட்டவங்களை நீங்க பின்பற்றிட்டு போகாதீங்க. நான் இன்றைக்கு உண்மையில கூறுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இதை கூறுகிறேன். நீங்கள் இப்படிப்பட்டவர்களை பின்பற்றி விட்டு சென்றால் உங்களுக்கு அழிவு நிச்சயம். நீங்க அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறீர்கள் விசுவாசிகளே. இதை கிறிஸ்துவின் அன்பு ஏவுதல் நிமித்தம் தான் நான் வீடியோவில் வருகிறேன். நீங்க அழிவுக்கு சென்று விடக்கூடாது, நீங்க ஆக்கினைக்கு சென்று விடக்கூடாது. இப்படிப்பட்டவர்களை, இந்த சூனியக்காரிகளை பின்பற்றி கொண்டு அழிவுக்கு நேராக நீங்க சென்று விடக்கூடாது என்பதற்காக நான் மறுபடியும் வருகிறேன். ஏனென்றால் அழிவு வந்ததுக்கு அப்புறம் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அவருடைய கோபம் வெளிப்படும் போது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தயவு கூர்ந்து இப்பொழுதே நீங்கள் வேதத்துக்கு தயவாய் திரும்பி விடுங்கள். ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதான் வேத வசனம் கூறுது, ஜாக்கிரதையாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள், தரித்திருங்கள், விழுத்திருங்கள், விரியனை போல வினாவல்லாதவர்களாக இருங்கள், ஆவியை பகுத்தறியுங்கள், கள்ளத்திற்கு தரிசிகள் எச்சரிக்கையா இருங்கள். நானா சொல்றேன், ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு ஓனாய் வரும். இதெல்லாம் ஓனாய் கூட்டங்கள். அதன் வீடியோ ஆதாரத்தோட உங்களுக்கு காண்பித்து விட்டேன். ஜாக்கிரதை. அடுத்ததாக பாருங்க, இந்த ஜான் ஜெபராஜோட வீடியோவை பார்த்துட்டு போவாங்க. இவன் எவ்வளவு பெரியதான ஒரு மோசமானவன் என்பதை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பேன். அவன் பேரெல்லாம் சொல்லக்கூடாது, அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது அவன். இனி எப்பவுமே குறை சொல்லுவேன். போன வாரம் சிகரெட் அடிச்சு மாட்டிக்கிட்டான். அப்புறம் ஒருத்தர் சொன்னார், பார்த்தீங்களா உங்களை ஒருத்தர் குறை சொன்னான்ல, அவன் சிகரெட் அடிச்சு மாட்டிக்கிட்டான். நான் உடனே, அப்போ நீ அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், எந்த ஊழியக்காரனுடைய வாயில் மற்ற மனிதர்களை குறை சொல்லாமல் கர்த்தர் நல்லவர்ன்ற பிரசங்கம் இருக்கோ அங்கே போய் உட்காருங்க. அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் என்ன பேசுகிறார், இவங்கெல்லாம் குறை சொல்கிறாங்களாம். குறை சொல்கிறதுலாம் தேவனுடைய ஊழியமே கிடையாது, மேன்மையும் அவருடைய மகிமையும் தான் அறிவிக்கணுமா அப்படின்னு ஜான் ஜெபராஜ் கூறுகிறார். அப்போனா இங்கே பவுலை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா குறை சொல்கிறாருன்னு சொல்கிறாரு. அப்போனா ஜான் ஜெபராஜ் யாரை குறை சொல்கிறேன்னு சொல்கிறாருன்னா பவுலை பார்த்து சொல்கிறாரு. ஈமேனையும் பீலைத்தும் அப்படிப்பட்டவர்கள். அப்படின்னா பவுலை பார்த்து ஜான் ஜெபராஜ் சொல்கிறாரு, இவங்க பவுல்லாம் குறை சொல்கிறவர் அப்படின்னு. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா பவுல்கிட்ட பரிசுத்தானவரே இல்லைன்னு சொல்ல வர்றாரு. எவ்வளவு துணிகரமாக இந்த ஜான் ஜெபராஜ் கடவுளுக்கு விரோதமாக ஊழியத்தை பண்ணி கொண்டிருக்கிறார். அவருக்கு சப்போர்ட் பண்ணுகிறவர்கள் அத்தனை பேரும் கடவுளுக்கு விரோதமானவர்கள். இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டாங்க. ஒரு நாள் மாண்டவன்லாம் அடிச்சு உடச்சு ஆமேன் சத்தமா சொல்லுங்க. சிலர் இந்த இளம் தலைமுறைக்கு சத்தியம் தெரியவில்லை. உனக்கு சத்தியம் டிவியை தவிர ஒண்ணும் தெரியாது. என்கிட்ட காமெடி பண்ணிட்டு இருக்க கூடாது. நானும் பாரம்பரிய கிறிஸ்தவனா இருந்தா நேரம் தொந்தி இந்திலாம் போட்டு பிரெக்னன்ட் ஆகி பிரியமான தேவ பிள்ளைகளே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோல இப்ப இவரே குறை சொல்றாரு. யாரை குறை சொல்றாரு? மோகன் சுலாசத்தை குறை சொல்றாரு. பாருங்க. அப்படின்னா இவங்களுக்குள்ள எப்படி ஒரு முரண்பாடு இருக்கு பாத்தீங்களா? அந்த அம்மா முதல்ல நான் சொன்ன 100க்கு 100 நான் 23ஆம் தேதி வெளியே வந்துருவாருன்னு சொல்லிட்டு இப்போ மாத்தி பேசுது. நான் ஜெபிக்க தான் செஞ்சேனா. இவனை பாருங்க குறைவே சொல்லக்கூடாது, அது தேவன ஊழியர்னு சொல்லிட்டு இவனே குறை சொல்றான். அப்புறம் இதுல இருந்து விசுவாசிகளை புரிஞ்சு கொள்ளுங்கள், இவர்களுக்குள்ளாக இருப்பது எல்லாம் பொய்யின் ஆவி, அசுத்த ஆவி. ரொம்பவும் ஜாக்கிரதை. இவர்கள் எல்லாரும் எதற்காக இப்படி வெளியே வருகிறார்கள் என்றால் உங்களை அழிவுக்கு நேராக கொண்டு போறதுக்கு தான் இவர் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அதை வைத்து பணம் சம்பாதிப்பதற்கு. நீங்க இவங்களுக்கு இடம் கொடுக்காம போயிட்டீங்கன்னா இப்படிப்பட்டவர்கள் எழும்புவார்களா? அதாவது தயவு கூர்ந்து இவர்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள். வேத வசனம் கூறுகிறது, பிசாசானவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று. ஆதலால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப இவங்க 2 பேரும் எப்படி மோசமானவர்கள் என்பதை, எப்படி இதெல்லாம் அசுத்தாவி மூலமாக செயல்படுகிறார் என்பதை வீடியோ ஆதாரத்தோட நம்ம பார்த்தோம். இதே போல இவங்க 2 பேரும் மாத்திரம் கிடையாது, இன்னும் ஜான் ஜெபராஜை போல நிறைய பேர் வெளியே இருக்காங்க. கள்ளத்திற்கு தரிசனம் உரைத்து கொண்டு இவனை மாதிரி கூத்தாட்டம் போட்டுக்கொண்டு நிறைய பேர் இருக்காங்க. ஜாக்கிரதை. பெங்களூர்ல இப்ப நிறைய பேர் கூத்தாட்டம் தான், ஒரே கூத்தாட்டம். மலேசியால பார்த்தோன்னா ஒரே கூத்தாட்டம். இந்த பால் தங்கை அவரை பாருங்க, இவர் நோவா செஞ்ச இதை அவன் மறைத்தான், அதனால ஆசீர்வதிக்கப்பட்டான். நோவா எங்க அவங்க பாவம் செஞ்சான்? பாவமே செய்யவில்லையா? அவன் அந்தரங்கம் தெரிய மாதிரி வெளியே படுத்துக்கிட்டான். அதை போய் மூடினாங்க. அங்க பாவம் செஞ்சது கடவுள் மூடலை.
ஆனால் இவங்க அந்த இதை எக்ஸாம்பிளாக காட்டி ஒரு ஊழியக்காரனோ ஒரு போதகனோ பாவம் செஞ்சனா அதை மூடி மறைக்கணுமா. எவ்வளவு துணிகரமான பேச்சு பாருங்க. பாவத்தை எதிர்த்து கேளுங்கள் என்று பவுல் கூறுகிறார். இவங்கெல்லாம் எதுக்காக இப்படி பேசுகிறார்கள் என்றால், இவர்கள் எல்லாருமே ஒரு பாவத்தை உள்ள வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் போய் ஐக்கியம் கொண்டால் பாவிகளோடு ஐக்கியம் கொள்ளாதிருங்கள் என்று வேதம் கூறுகிறது. பரியாசக்காரனோடு போய் உட்காராதன் வேதம் கூறுகிறது. இவர்களோடு போய் ஐக்கியம் கொண்டால் நீங்கள் அழிவுக்கு நேராக சென்று விடுவீர்கள். அதான் வேத வசனம் கூறுகிறது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? பேலியாளர்களோட போய் கூட்டம் சேராதீங்க, அது உங்களை அழிவுக்கு நேராக கொண்டு போய்விடும். இப்படிப்பட்டவர்கள் தயவு கூர்ந்து நீங்க யாரா இருந்தாலும் விலகிருங்க, ஜாக்கிரதை. 2 சின்ன பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இதன் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்காண்டி ஜெபிக்கல. ஜான் ஜெபராஜ் ஒரு பையன், அப்பா எப்போ வருவார் அவன் எதிர்பார்த்துட்டு இருப்பான். ஒரு சின்ன பையன், அவனுக்காக அவங்களுக்கு ஜெபிக்க தோணலை. இவனுக்காண்டி எதுக்காக ஜெபிக்கிறார்கள்? இவன் மறுபடியும் வந்து கள்ளத்திற்கு தரிசனம் பண்ணி ஏமாத்துறதுக்கா? இதுக்காக ஜெபிக்கலாமா? எப்படி துணிக்கிறோம்? அதனால இப்ப நம்ம ஒன்று சேர்ந்து நாம் வந்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேலை நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே, எவ்வளவு அசுத்த கூட்டங்கள் வந்து எழும்பி கொண்டிருக்கிறன என்பதை நீர் அறிவீர். ஆண்டவரே, எப்படி துணிகரமாக உம்முடைய நாமத்தையே சொல்லிக்கொண்டு இவர்கள் ஏமாத்துகிறார்கள் என்பதை நீர் அறிந்திருப்பீர். உம்முடைய பரிசுத்தத்தை இவர்கள் சீர்குலைச்சல் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நீர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர், இந்த பரிசுத்த சீர்குலைச்சலை உண்டு பண்ணிவிட்டு நாங்கள் உம்முடைய நாமத்தை எடுத்து போதித்து இப்படி ஏமாத்து பண்ணி கொண்டிருக்கிற இவர்கள் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய நாமத்தினால இவர்கள் விழுந்து போகட்டும். ஆண்டவர், இனிமேலிருந்து இப்படிப்பட்டவர்கள் யாரும் எழும்பக்கூடாது இயேசு கிறிஸ்து நாமத்தினால. ஆண்டவரே, இப்படி ஜான் ஜெபராஜ் போன்றவர்கள் நிறைய பேர் இருந்து விசுவாசிகளை ஏமாற்றியும் வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் எழும்பாதபடிக்கு எல்லாரும் விழுந்து போகத்தக்கதாக நீர் கிருபை செய்துள்ளோம். உம்முடைய உண்மை சத்தியம் இயேசு கிறிஸ்துவாகிய நாமத்தினாலே வெளியே வரட்டும். உண்மை உள்ளவர்களும் புத்தி உள்ளவர்களும் எழும்பட்டும். அது நிமித்தம் ஜனங்கள் சத்தியத்துக்கு செவி சாய்க்கட்டும். ஆண்டவரே, வஞ்சகத்துக்கு செவி சாய்க்காதபடிக்கு ஒவ்வொருத்தரும் சத்தியத்துக்கு செவி சாய்க்கட்டும். ஒவ்வொருத்தரும் வேதத்தை நீர் அவர்கள் கையில் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வேதத்தை விட்டு ஒவ்வொரு மனுஷனையாக பின்பற்றிட்டு செல்லுகின்ற இந்த ஜனங்கள் தயவாய் வேதத்துக்கு திரும்பட்டும். இனிமேலாவது அவர்கள் வேதத்தை திறந்து ஒவ்வொரு வசனத்தையும் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் துணையோடு அவர்கள் வாசிக்கட்டும். அப்பொழுது ஆண்டவரே, நீர் அவர்களோடு இடைப்பட்டு இப்படிப்பட்ட எந்த விசுவாசிகளும் நயவஞ்சகர்களாக நடத்தப்படாதபடிக்கு உம்முடைய தேவ ஆவியினாலே நீர் நடத்தும். அப்பொழுது நீங்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுவீர்கள். நீங்கள் ஒரு புத்திரராக இருக்கிறீர்கள் என்று வேத வசனம் கூறுகிறது. ஆகிய விசுவாசிகள் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ஆவியில் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் உம்முடைய சித்தம். போதகர்களால் நடத்தப்பட வேண்டும் என்பது உம்முடைய சித்தம் அல்ல ஆண்டவரே. ஆனால் அந்த போதகர்கள் தந்திர போதகர்கள் நாங்கள் தான் உங்களை நடத்துவோம் என்று கேட்டுக்கு நேராக வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இவர்கள் இந்த போதகர்கள் கையில் இருந்து இந்த விசுவாசிகள் காப்பாற்றப்படட்டு உம்முடைய ஆவியினால் அவர்கள் நடத்தப்படட்டும். அப்படிப்பட்ட எல்லா விதமான ஆசீர்வாதத்தை அந்த விசுவாசிகளை கொடுத்து ஆசீர்வதித்தரலாம். இப்படிப்பட்ட நயவஞ்சர்களும் திருட்டு ஓநாய்களும் ஆண்டவரை பணம் என்று பெருகி கொண்டிருக்கிற இந்த பாஸ்டர்கள் கையில் எந்த விசுவாசிகளும் இனிமேலிருந்து ஒருத்தரும் சிக்காதபடிக்கு ஆண்டவர், இந்த பாஸ்டர்கள் அப்படிப்பட்ட ஏமாத்து பாஸ்டர்கள் யார் வேதத்துக்கு விரோதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால விழுந்து போகத்தக்கதாக ஆசீர்வாதம். ஜான் ஜெபராஜ் அந்த விஷயத்துல அவர் உண்மையிலே செய்தாரா செய்யலையாங்கிறது தெரியவில்லை. நீர் அறிவீர். ஆனால் அந்த குடும்பத்துக்கு நீர் ஒரு சமாதானத்தை கொடுத்த அந்த ஜான் ஜெபராஜ் அந்த குடும்பத்தோடு இணைந்து ஒரு நல்ல ஒரு விசுவாசியாக இருக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்யும். அந்த பையனுக்கு ஆண்டவரை நல்ல உங்களுடைய வேத அறிவை கொடுத்து நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரை, இனிமேலிருந்து இப்படிப்பட்ட நயவஞ்சைகள் எழும்பாதபடிக்கு, நயவஞ்சைகளை ஆதரிக்கிறவர்களுக்கும் எழும்பாதபடிக்கு நீர் கிருபை செய்தரலும். ஜான் ஜெபராஜ் அவருடைய மனைவியோடு இணையத்தக்கதாக நீர் கிருபை செய்தரலாம். ஆண்டவரை, இனிமேலிருந்து இப்படிப்பட்ட கூத்தாட்டமும் கள்ள தீர்க்க தரிசனமும் ஜான் ஜெபராஜும் யாருமே வந்து வெளியே செய்யாதபடிக்கு நீர் கிருபை செய்தரலாம். இனிமேல் வெளியே வந்தாலும் ஒரு விசுவாசியாக இருக்கட்டும். இதே போல யாரும் நம்ம எழும்பாதபடிக்கு ஒரு பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து ஆசீர்வாதம். எல்லாவற்றும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நல்ல பிதாவே, ஆமென்.